بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأصروا واستكبروا استكبارا ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا وقد خلقكم أطوارا ألم تروا كيف خلق الله سبع سماوات طباقا وجعل القمر فيهن نورا وجعل الشمس سراجا والله أنبتكم من الأرض نباتا ثم يعيدكم فيها ويخرجكم إخراجا والله جعل لكم الأرض بساطا لتسلكوا منها سبلا فجاجا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. வார்த்தையிலே மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலேயே மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இந்த தர்பியா வகுப்பிலே படைப்பாளனின் பாசம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு பதிய வைக்கலாம் என விரும்புகிறேன். என் அருமை மாணவ செல்வங்களே, படைப்பாளன் என்றால் யார்? படைப்பாளன்னா யாரு? ஒரு விஷயத்தை படைக்கக்கூடியவன். நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே இந்த படைப்பாளன் என்கிற பதத்தை அணுக வேண்டும் என்றால் அந்த குர்ஆன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய குர்ஆனிலே சொல்லும் பொழுது வ அன்ஸல்னா இலைக ذிக்ரா லிதுபையின லின்னாசி மா நுஸ்ஸில இலைக, அதாவது மனிதருக்கு அவனுடைய அந்த வேதத்திற்கான விளக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் மனிதன் சிந்திப்பதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தை இறக்கி அருளினான் என்று கூறி காட்டுகிறான். அதாவது படைப்பாளன் யார் என்பதை அறிய வேண்டும் என்றால் நாம் அவனுடைய வேதமான இந்த குர்ஆனை நாம் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். இன்றைக்கு நாம் எந்த விஷயங்களை எல்லாம் சிந்திக்கிறோம்? தினமும் காலையில எழும்பினா சாப்பிடக்கூடிய சாப்பாடை சிந்திக்கிறோம். உடுத்து கிழிக்கக்கூடிய ஆடைகளை பற்றி நாம் என்ன பண்ணோம்? இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய மக்களாக மாணவிகளாக நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். கற்ற கல்வியை பற்றி சிந்திக்கிறோம், கட்டக்கூடிய கட்டிடங்களை பற்றி சிந்திக்கிறோம், எதையெல்லாமோ பற்றி சிந்திக்கிறோம். மனிதன் கண்டுபிடித்த இயந்திரங்களை பற்றிய தகவல் வரும் பொழுது அதையெல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனா நம்மளை எல்லாம் படைத்த படைப்பாளனான அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய அன்பை பற்றி, அல்லாஹுடைய அருளை பற்றி நாமெல்லாம் எந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? நம்ம ஏதாவது சிந்திக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய கருணை, அதெல்லாம் பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு இருக்கிறோமா என்றால் இன்னைக்கு அந்த சிந்தனை என்பது ரொம்ப குறைவு. நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை நம்புவோம் தானே? அல்லாஹ்வை நம்புவோமா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பற்றி நமக்கு பாடம் எடுத்தாங்களா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பற்றி நமக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய பாசம் நம்முடைய உள்ளத்திலே முழுக்க முழுக்க இருக்கிறதா என்று கேட்டால் சந்தேகத்திற்குரிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அறிமுகப்படுத்துகிறான். படைத்தவன், படைத்த ரப்பு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் பொழுது பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன், அர் ரஹ்மான். எப்படி சொல்ல அல்லாஹ்? அர் ரஹ்மான். ரஹ்மான் என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளன். அவனுடைய அருளுக்கு, அவனுடைய அன்பிற்கு, அவனுடைய பாசத்திற்கு எந்த அளவுமே இல்லை. அளவற்ற அருளாளன் என்கிற பதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 50க்கும் அதிகமான இடங்கள்ல பயன்படுத்துகிறான். அடுத்து என்ன சொல்லலாம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம். நிகரற்ற பேரன்புடையவன். அவனுடைய அன்பிற்கு இந்த உலகத்திலே எந்த அன்பை வைத்தாலும் நிகரில்லை என்கிற ரஹீம் என்கிற பதத்தை பயன்படுத்துகிறான். இந்த ரஹீம் திருக்குர்ஆன்ல 100க்கும் அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாசத்திற்கு, அன்பிற்கு, கருணைக்கு பெயர் போன அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்கிற பதத்தை பயன்படுத்துகிறான். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அல்லாஹ்வுடைய அன்பு, அருள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகத்தின் மூலம் மறுபடியும் மறுபடியும் புரிய வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைஹிம் ஃபரஹ்மத்துஹு. எவன் ஒருவனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இல்லையோ, அல்லாஹ்வுடைய பாசம், படைப்பாளனுடைய பாசம் யாருக்கு இல்லையோ, அல்லாஹ் சொல்கிறான் லகுந்தும் மினல் ஹாசிரீன். அவர்கள் நஷ்டவாளிகள். அவங்க என்னத்தான் சம்பாதித்திருந்தாலும், அவர்களுக்கு என்னத்தான் அறிவிருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அடுத்தும் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைஹிம் ஃபரஹ்மத்துஹு. எவன் ஒருவனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இல்லையோ, அல்லாஹ் சொல்கிறான் லா தபுஅத்துமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அவர்கள் ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள். ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றினா என்னதான் இடம்? என்னதான் இடம்? நரகம் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்லலாம், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்தா. எவருக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இல்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறான். படைப்பாளன் எப்படிப்பட்டவன்? அன்புடையவன், பாசமுடையவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பை, பாசத்தை நமக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்முடைய உலகத்துல அன்பானவர்னு நம்ம யாரை சொல்லுவோம்? இந்த உலகத்துல உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர் யாரு? யாரை நல்லா பிடிக்கும்? யாரை நல்லா பிடிக்கும்? யார? இந்த உலகத்துல யாரை பிடிக்கும் தெரியாதா? யாரை பிடிக்கும் சொல்லுங்க. தாயை பிடிக்கும் தானே. நம்ம உம்மாவை பிடிக்காத எந்த பிள்ளைங்களும் என்னது இருக்கவே மாட்டோம். என்னதான் அடிச்சாலும், உதைச்சாலும், இடிச்சாலும் நமக்கு நம்முடைய தாயை பிடிக்கும். ஏன்னா தாயினுடைய அன்பு என்பது அப்படிப்பட்டது. அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த தாயை விட அல்லாஹ் என்னது அன்பானவன். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் அவனுடைய அன்பை 100 பங்காக பிரிக்கிறான். எத்தனை பங்காக பிரிக்கிறான்? 100 பங்காக பிரிக்கிறான். 100 பங்காக பிரித்து 99 பங்கு அல்லாஹ் யார்கிட்ட வச்சுக்கிட்டானா? அல்லாஹ்ட்ட வச்சுக்கிட்டானாம். ஒரே ஒரு அன்பை மட்டும் இந்த உலகத்திலே கொடுத்ததாக கூறி காட்டுகிறான். அந்த அளவிற்கு அன்புடையவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பை பத்தி நம்ம சிந்திக்கணும்னா நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் என்பது கண்டிப்பா தெரியணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய படைப்பை பற்றி சொல்லும் பொழுது வத்தீன், அத்திமரத்தின் மீது சத்தியமாக, வஸைத்தூன் ஒலிவ மரத்தின் மீது சத்தியமாக, வதூரி சீனின் தூர் சினான் மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன். வஹாதல் பலதில் அமீன் அல்லாஹ் எதை சொல்லலாம்?
அல்லாஹுவை வணங்குவதற்காக இந்த பூமியிலே கட்டப்பட்ட முதல் ஆலயம் கஅபா ஷரீஃபை பார்த்து சொல்கிறான், அந்த கஅபா ஷரீஃபின் மீது சத்தியமாக, அல்லாஹ் சத்தியம் போடான், சத்தியமாக அல்லாஹ் அந்த வாசகத்தை எப்படி முடிக்கான்னா, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகான ஒரு வடிவமைப்புள்ளவனாக படைத்தேன், மனிதனை ஒரு அழகான வடிவத்திலே படைத்தேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த மனிதனுடைய அந்த வடிவமைப்பை சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது தபாரக்கல்லாஹு அஹ்ஸனு ஹாலிகீன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், பாக்கியம் பொருந்தியவன், அவன் அழகிய படைப்பாளன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய படைப்பினுடைய சாராம்சத்தை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் மனித படைப்பை ரசித்து படைக்கிறான். அந்த படைப்பினுடைய ஒவ்வொரு விளக்கங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லாம். அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபல்யன்துரில் இன்சான மிம்மா குலிக், மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை மனிதர் சிந்திக்கிறார்களா? குலிக மின் மாஹின் தாஃபிக் யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், அதாவது முதுகுக்கும் முன் பகுதிக்கும் இடையில் உள்ள ஒரு நீரில் இருந்து மனிதன் படைக்கப்பட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த படைப்பை பற்றி சொல்கிறான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல உள்ள குரோமோசோமுடைய எண்ணிக்கை எத்தனை? படிச்ச பிள்ளைங்க தான் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கீங்க தானே. மனித உடம்புல எத்தனை குரோமோசோம்கள் இருக்குது? எத்தனை குரோமோசோம் சொல்லுங்க கரெக்டா? எத்தனை எத்தனை குரோமோசோம்கள் இருக்குது தெரியாதா? மனித உடல்ல 46 குரோமோசோம்கள் இருக்குது. மனித உடல்ல 46 குரோமோசோம்களை நம்ம உடம்பில் உள்ள எந்த செல்லை எடுத்து பார்த்தாலும் 46 குரோமோசோம்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கான். ஆனா ஒரு மனிதனுடைய ஆணினுடைய உயிரணுவில் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய குரோமோசோமினுடைய எண்ணிக்கை 23, பெண்ணுடைய உயிரணுவில் 23. எந்த பகுதியில் பார்த்தாலும் 46 வச்சிருக்கக்கூடிய அல்லாஹ் திட்டமிட்டு 23 வச்சிருக்கான். அந்த குரோமோசோம் இணையும் பொழுது குழந்தை பிறக்கிறது. வரலாற்றில் அந்த அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்லாங்கன்னா, அந்த ஒரு குரோமோசோம்ல இந்த உலகத்துல எத்துணை புத்தகங்கள் இருந்தாலும், பல கோடி பல லட்சம் புத்தகங்கள் இருந்தாலும், அந்த புத்தகங்கள்ல இல்லாத தகவல் எதுல இருக்குதா? ஒரு குரோமோசோம்ல இருக்குதா சொல்லி காமிக்கா. எல்லா வரலாற்று ஹிஸ்டரியும் எல்லாம் எங்க வைக்கான்? அந்த குரோமோசோமுக்குள்ள வைக்கான். வாப்பா எப்படி, வாப்பாவுடைய உருவமைப்பு எப்படி, வாப்பாவுடைய மூக்கு எப்படி இருக்கும், வாப்பாவுடைய கண் எப்படி இருக்கும், வாப்பாக்கு உருவமைப்பு எப்படி, எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தகவல் பெட்டகமாக அந்த குரோமோசோம்ல வச்சு என்ன பண்ணா? அடுக்கி வைத்து மனிதனை படைக்கிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், பலா காதிரீன அலா அன்னு சவ்விய பனானா, இந்த விரல் நுனிகளையும் கூட அல்லாஹ் என்னது சீராக்க தகுதி பெற்றவன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்க்கோம், உம்மா போன்ல எதை வச்சு போடுவாங்க? என்னது? உம்மா போனை ஓபன் பண்ணணும்னா என்ன வைக்கணும்? ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுமா? நம்ம வச்சா அது ஓபன் ஆகுமா? அதான் அல்லாஹ் சொல்லாம், விரல் நுனிகளையும் சீராக வைக்க அல்லாஹ் வல்லமை படைத்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பையும் நினைச்சு பாருங்களேன். இந்த 2 கண்ணு எவ்வளவு பெரிய அருள்! கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான கலரை இந்த கண் என்ன பண்ணும்? வேற்றுமைப்படுத்தி தெரியும். இது பச்சை கலர், இது பச்சையில டிம்மு, இது பச்சையில டார்க், எத்தனையோ லட்சம் நிறங்களை ஃபில்டர் பண்ணி சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? கண்ணுக்கு இருக்குது. நம்ம கண்ணுக்குள்ளால உள்ள லென்ஸ் என்னது? கொஞ்சம் பிரைட் ஆச்சுதுன்னா, வெளிச்சம் நிறைய இருந்ததுன்னா லென்ஸ் என்ன ஆயிடும்? கண்ணாலே சுருங்கி கொள்ளும். வெளிச்சம் கொஞ்சம் கூடுதலா இருந்ததுன்னா லென்ஸ் சுருங்கும். வெளிச்சம் குறைஞ்சதுன்னா லென்ஸ் தன்னாலே என்ன பண்ணும்? விரியும். இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை வச்சது யாரு? யாரு வச்சா? எத்துணை கோடி கொடுத்தாலும் இந்த கேமராவை என்ன பண்ண முடியாது, நமக்கு வாங்க முடியாது. இன்னைக்கு நம்ம சொல்லணும் கேமராலே பெஸ்ட் ஆப்பிள் 16 கேமரா இல்ல. நம்முடைய மனித கண்ணினுடைய கேமரா மாதிரி உள்ள பவரை எங்க வச்சாலும் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அல்லாஹ் அதை வந்துட்டு மிகப்பெரிய அருளாக சொல்லி காட்டுகிறான். உதடுகள், நாக்கு, மிருகங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நாக்கு கொடுத்திருக்கான். பேச முடியுதா? பேச முடியுதா? இல்ல. நமக்கெல்லாம் நாக்கு தந்திருக்க, நம்மளால அழகா பேச முடியுதா? நம்ம என்ன மொழி நினைக்கோமோ என்ன பண்ணலாம், பேசலாம். என்ன நினைக்கோமோ ஓதலாம். எல்லா அருட்கொடைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உதட பிடிச்சு வச்சு பாருங்களேன், நம்மளால பேச முடியுமா? இந்த உதடு கூட இறைவனுடைய படைப்பினுடைய மிக பெரிய சாராம்சம். இன்னைக்கு நம்ம புத்தகங்கள்ல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு படைப்புகளும் நமக்கு வருதா இல்லையா? எல்லாம் எதை படிச்சதும் நம்ம இன்னைக்கு படிக்கதான் செய்யும் தானே.
போனை கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். மாஷா அல்லாஹ். ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? மார்க்கோனி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்க்கோனி. பல்பை கண்டுபிடிச்சது யாரு? அது எல்லாருக்கும் தெரியும். பல்பை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். வேற விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? கரெக்டா சொல்லுங்க. ரைட் பிரதர்ஸ். எல்லாமே கண்டுபிடிச்சோம் தானே. மனுஷனை கண்டுபிடிச்சது யாரு? நீங்க உங்களுடைய அறிவியல் புக்ல மனுஷனை கண்டுபிடிச்சது யாருன்னு படிச்சீங்க. மனுஷன் எப்படி வந்தான்? குரங்குல இருந்து வந்தான் படிச்சீங்க தானே. குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிறது சிந்தனை கெட்டுமா? சரி, அந்த குரங்குல இருந்து வந்தானே வச்சுப்போம். குரங்கு படைச்சது யாரு? கேள்விகள் நீண்டு கொண்டே போகுது. அப்படியே அதை சைலண்ட் ஆக்கிட்டான். எல்லாமே சயின்ஸ், எல்லாமே நேச்சர், ஏதோ ஒரு பெரிய சக்தி மனுஷனை படைச்சது, குரங்குல இருந்தா வந்தான் அப்படின்னு மனிதனை கண்டுபிடித்தது யார் என்கிற உண்மையை வந்துட்டு சிந்திக்க விடாமலே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? மறைத்து விட்டார்கள். நம்மளை படைச்சது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மனிதனை படைத்தது என்பது ஏதோ நீங்க வெளியில வந்ததில்லை. நம்முடைய தாய் வந்துட்டு வயிற்றுல சுமந்தாங்க, கஷ்டப்பட்டார்கள், எல்லாவற்றையும் குர்ஆன் சொல்லுது. உங்களுடைய உம்மா ரொம்ப பாடுபட்டு சிரமப்பட்டு தான் உங்களை பெற்றெடுத்தார்கள். எல்லாத்தையும் சொன்ன குர்ஆன் சொல்லுது, வல்லாஹு அஹ்ரஜுக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். உங்களுடைய தாயாருடைய வயிற்றில இருந்து அல்லாஹ் தான் என்ன பண்ணான்? உங்களை வெளியேற்றினான். நீங்களா வரல, உங்களுடைய தாயாருடைய வயிற்றில இருந்தா இந்த ஒரு பெரிய சக்தியை 3 கிலோவா 4 கிலோவா அல்லாஹ் தான் என்ன பண்ணா? வெளியேற்றினான். லா தஅலமூன ஷைஹா. உங்களுக்கு இதை பற்றி சிந்திப்பதற்குள்ள அறிவு என்னது? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லான்னா, உங்களுக்கு வஜாலலக்கும் சம்ஹ வல் அப்சார வல் அஃபீதா, உங்களுக்கு நீங்கள் சிந்திப்பதற்காக, நன்றி செலுத்துவதற்காக உங்களுக்கு பார்வையையும் செவியையும் தந்தேன் என்று சொல்லி காட்டுகிறான். நம்மளை படைத்து ஒழுங்கமைத்து வடிவமைத்தது யாரு? யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த படைப்பாளன், அந்த படைப்பாளனை பற்றி நம்ம என்ன பண்ணணும்? அறியணும், பாசம் வைக்கணும், அந்த படைப்பாளனின் மீது அன்பு கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி இருந்தாங்க, குல்சூம் அப்படிங்கிற ஒரு சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க கூஃபா பள்ளிவாசல்ல என்ன பண்ணுவாங்களாம்? தினமும் தொழுகை நடத்துவார்கள். கூஃபா பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தும் பொழுது அந்த சஹாபி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே எந்த சூறாக்கள் ஓதும் பொழுதும் கூட எந்த சூறாவை சேர்த்து ஓதுவாங்க? குல் ஹுவல்லாஹு அஹத், சூரா இக்லாஸ் இருக்குல்ல, அந்த சூறாவையும் சேர்த்து ஓதுவார்களாம். அந்த சூறாவை சேர்த்து ஓதுனே நபித்தோழர்களுக்கு மத்தியில ஒரு சலசலப்பு. ஏன் நீங்க எந்த சூறா ஓதினாலும் இஹ்லாஸையும் சேர்த்து ஓதுகிறீர்கள்? ஒன்ல இஹ்லாஸை தனியா ஓதிட்டு போங்க, இல்லைன்னா வேற சூறாவை என்ன பண்ணுங்க, தனிய ஓதிக்கொள்ளுங்கள். எதற்கு ரெண்டையும் சேர்த்து ஓதுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே சூரா இஹ்லாஸை ஓதி தொலை வச்ச நபித்தோழர் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஓடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஓதிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சூரா இஹ்லாஸ் நல்லா பிடிக்கும். அது அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லுது. அந்த சூரா எனக்கு ரொம்ப விருப்பமான சூரா. அந்த சூறாவை ஓதி நான் என்ன பண்ணேன்? மக்களுக்கு தொலை வைக்கிறேன். மக்கள் அதை பார்த்து என்னிடம் கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த சூரா இஹ்லாஸ் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வாய். நீ என்ன பண்ணுவா? சொர்க்கம் போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்காங்க. அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தன்மை அறிந்து கொள்வதில், அல்லாஹ்வுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்மளை படைச்சது, நம்மளுக்கு இந்த அளவிற்கு உயிர் தந்து, ஊன் தந்து, உடம்பு தந்து, உணவு தந்தது யாரு? யாரு? அல்லாஹ் தானே. நாம் அல்லாஹ்வின் மீது எந்த அளவிற்கு பாசமாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு நட்பாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு அன்பாக இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு பெண்மணி போர்க்களத்தில் என்னது ஏதோ ஒன்றை தேடுகிறார்கள். சகாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இந்த பெண்மணி எதை தேடுறாங்க? கொஞ்ச நேரமாக அவர்களுடைய கண் அங்கே இங்க போயிட்டு இருக்கே, இந்த பெண்மணி எதை தேடுகிறார்கள் என்று பார்த்த போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்னது, அந்த பெண்மணியினுடைய பார்வை ஒண்ணுக்கு மேல படுது. பார்த்தா அது குழந்தை. அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க? ஓடி போய் அந்த குழந்தையை எடுத்து ஆட தழுவி முத்தமிட்டு என்ன பண்ணாங்கன்னா, வெயில் படாதவாறு மறைத்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார்கள். குழந்தைக்கு பால் ஊட்டினோடனே ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி கேட்காங்கன்னா, இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் போடுவாளா? என்ன கேள்வி கேட்காங்க? இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் போடுவாளா? நீங்களே சொல்லுங்க, போடுவாங்களா மாட்டாங்களா?
போட மாட்டார்கள். சஹாபாக்களும் இதைத்தான் சொன்னார்கள். எப்படி யா ரசூலுல்லாஹ் இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்புல போடுவாங்க? காணாமல் போய் கிடைத்த குழந்தை, 10 மாசம் பெத்தெடுத்த குழந்தை, எந்த தாயாவது தன்னுடைய குழந்தையை நெருப்பில் போடுவாளா? உடனே ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, இந்த தாயை விட 99 மடங்கு பாசம் உள்ளவன் தான் யாரு? யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை எப்படி நெருப்புல போடுவான்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு வாழாத போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவான்? தண்டிப்பவனாக இருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய பாசம் என்கிற குணம் தான் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கு என்ன பண்ணான்? எடுத்து காண்பிக்கிறான். ஒரு முறை ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய அன்பில்லாம யாராலையும் என்ன பண்ண முடியாது? யாராலையும் சொர்க்கம் போக முடியாது. உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் சொர்க்கம் போக முடியாதா? அல்லாஹ்வுடைய அன்பு இல்லைன்னா உங்களுக்கும் சொர்க்கம் போக முடியாதா? இல்ல, என்னாலையும் என்ன பண்ண முடியாது? சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு என்னது? நம்மளுக்கு சொர்க்கம் போக முடியும். ஏன்னா அல்லாஹ் நமக்கு அந்த அளவுக்கு அருட்கொடைகளை தந்திருக்கான். நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த அளவிற்கு நன்றி செலுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய பாசத்தை பெறுவது என்பது அப்ப என்னது? ரொம்ப முக்கியம். என்னத்தான் அமல் செய்தாலும் படைப்பாளனுடைய பாசம் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? சுவனம் போக முடியும். அந்த படைப்பாளனுடைய பாசத்தை பத்தி அந்த படைப்பாளன் நம்ம என்னைக்காவது தேடி இருக்கோமா? யாராவது தேடி இருக்கோமா படைப்பாளனை? அல்லாஹ்வை நம்ம தேடி இருக்கோமா? நம்ம படைப்பை பத்தி நம்ம சிந்திச்சிருக்கோமா? நமக்கு கண்ணு தந்தானே, இது திறந்து மூடுதே, இயற்கையாகவே இந்த மூக்கு ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுதே, இது எப்படி? அழகான கையை தந்தானே, இதை மடக்க முடியுதே, அழகான காலை தந்தானே, நடக்க முடியுதே. நம்ம உடம்புக்குள்ள எத்தனையோ சிஸ்டங்கள் இருக்குது. நம்ம உறங்கும், முழிக்கும், இதெல்லாம் சும்மாவா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பினுடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய அருளுடைய வெளிப்பாடு. என்னைக்காவது அந்த இறைவனை நம்ம தேடி அலைஞ்சிருக்கோமா? அந்த இறைவன் யார் என்று அறிய முற்பட்டிருக்கோமா? அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அல்லாஹ்வுடைய குணநலன்கள் என்ன, எதையாவது தேட முயற்சி பண்ணியிருக்கோமா? ஒரு நாள் ஸ்கூல் விட்டு போறோம், மதரசா விட்டு போறோம், உம்மாவை காணல வீட்டுல. உம்மா எங்க போறேன்னு சொல்லிட்டு போவல்ல, உம்மாவை தேடுவோமா? போன உடனே உம்மாவை தேடுவோமா இல்லையா? தேடுவோமா? தேடுவோமா இல்லையா? தேட மாட்டோமா? கண்டிப்பாக தேடுவோம் தானே. வாப்பா வேலைக்கு போன வாப்பா டெய்லி 9 மணிக்கு வருவாங்க, 10:30 ஆகுது, வாப்பா ஏன் வரலன்னு தேடுவோமா இல்லையா? தேடுவோமா? 3 நாளா நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு மதரசாக்கு வரல, ஸ்கூலுக்கு வரல, 4வது நாள் ஃப்ரெண்டை தேடுவோமா? 4வது நாள் இல்ல, முதல் நாளே இந்த ஃப்ரெண்டை தேடுவோமா? அல்லாஹ்வை தேடுனமா? அல்லாஹ்வை தேடுனமா? அல்லாஹ்வை தேடுனமா? தேடுனமா? இல்ல. ஏன் தேடல? ஏன் தேடல? அந்த படைப்பாளனை பற்றிய பாசம் நம்முடைய உள்ளத்துல என்னது? உள்ளத்துல சரிவர பதியவில்லை. அதை நம்ம கரெக்டா என்ன பண்ணணும்? பதிய வைக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்புடையவன், அருளுடையவன், பாசமுடையவன். எனக்கு எல்லா அருட்கொடைகளையும் தந்திருக்கிறான். எனக்கு உணவை தந்திருக்கிறான், உடுத்த உடையை தந்திருக்கிறான், எனக்கு உறவுகளை தந்திருக்கிறான், இந்த தாய் தந்தையை தந்திருக்கிறான். எல்லாவற்றையும் தந்தது யாருதான்? என்னுடைய இறைவன். அவனை அறிந்து அவனை வணங்கி வழிபட நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். இன்னைக்கு அறிவியல் உலகத்துல நம்ம எங்கெல்லாமோ போயிட்டோம், எல்லா விஷயங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன அழகா பேசும் சத்தம் வருது, மைக்கு தானே. எத்தனை விஷயங்களை கண்டுபிடிச்சோம். போனு, ஒருத்தங்களை கூப்பிட்டா இன்னொருத்த மூலையில இருக்கக்கூடியவங்களை என்ன பண்ணலாம்? தொடர்பு கொள்ளலாம். போட்டிம் இருக்கு, ஐஎம்ஓ இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எத்தனையோ தகவல் தொடர்பு சாதனங்கள் இருக்குது. ரோபோட் கண்டுபிடிச்சிருக்கோம் தானே. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலம் அந்த ரோபோட்டுக்கே என்னது? உலக அளவில் போட்டி நடத்தி பிரைஸ் கொடுக்கும், குடியுரிமை கொடுக்கக்கூடிய மக்களா அடிக்கும். இன்னைக்கு அறிவியல்ல நம்முடைய உலகம் மிதமிஞ்சிய ஒரு இடத்துல இருக்குதா இல்லையா? எத்தனை விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். கார், ஒரு இடத்துல இருந்து ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? டிராவல் பண்ணி போலாம். பைக்கு, விமானம், எவ்வளவோ விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிச்ச மனிதனால ஒரு கிட்னியை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஹார்ட் நின்னு போச்சு, புதுசா ஒரு ஹார்ட் செஞ்சு வைக்க முடியுமா? லிவர் நின்னு போச்சு, ஏதாவது பண்ண முடியுமா? ஹார்ட் என்னதான் பண்ணும்? டிரான்ஸ்பிளான்டேஷன், இதய மாற்று அறுவை சிகிச்சை. கல்லீரல், லிவர்
டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன பண்ணும், வேற ஒருத்தங்களுடைய லிவருடைய ஒரு துண்டை வெட்டி என்ன பண்ணும், வைக்கும். கிட்னி சிறுநீரகம் செயலிழந்து போச்சு, என்ன பண்ணும், ரெண்டுல ஒன்ன வெட்டி வைக்கும். எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடிஞ்ச மனிதனால இதை ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஏன் முடியல? ஏன் முடியல? இது படைப்பாளனுடைய படைப்பு. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய படைப்பினுடைய ஒவ்வொரு சாராம்சத்தையும் நம்ம சிந்திக்கணும். வேற ஒண்ணுமே வேண்டாமே. உடம்புல சாதாரணமா ஓடக்கூடிய பிளட் தண்ணியில குங்குமத்தை கலந்தா என்ன கலர்ல ஆகும்? தண்ணியில குங்குமத்தை கலந்தா என்ன கலர்ல ஆகும்? சோப்பு கலர்ல ஆகும். ஆக்சிடென்ட்ல ஒரு ஆளுக்கு பிளட் தேவைப்படுது, அந்த குங்கும தண்ணி அடைச்சா சரியாகுமா? சரியாகுமா? ஒர்க் ஆகுமா? ஏன் ஒர்க் ஆகாது? எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்ச மனிதனால அந்த இரத்தத்தை மனித உடம்புல ஓட வைக்க கூட என்னது முடியாது. இதெல்லாம் படைப்பாளனுடைய தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட அருள், தனிப்பட்ட விஷயம். அதனால நம்ம படைப்பாளனுடைய பாசத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் வந்துட்டு குர்ஆன்லே சொல்லலாம். முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த விதத்தை பற்றி சொல்லும் பொழுதே அல்லாஹ்வுடைய பாசம் என்பது என்னது தெள்ள தெளிவாக அழகாக சொல்லலாம். அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் எப்படி படைச்சான்? எப்படி படைச்சான்? அல்லாஹ்வுடைய 2 கைகளால் படைத்தேன். நம்மளை விட எத்தனையோ படைப்புகள் இருக்குது. நம்மளை விட பெரிய படைப்பு யானை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, நம்மளோட வேகமான படைப்பு குதிரை இருக்குது, மலைகள் இருக்குது, கடல்கள் இருக்குது. இந்த படைப்பை எல்லாம் படைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணல, இந்த அளவுக்கு சொல்லல. மனித படைப்பை படைக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன சொல்லலாம், என்னுடைய 2 கைகளால் நான் படைத்தேன். படைச்சது அல்லாஹ் என்ன சொல்லலாம், என்னுடைய உயிரை ஆதமுக்கு நான் என்ன பண்ணேன், என்னுடைய உயிரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதினேன் அப்படின்னு சொல்ல. அல்லாஹ்வுடைய உயிர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மேல என்னப்படுது, ஊதப்பட்டுட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பெருமைப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅல்லம ஆதம அஸ்மாஹ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்து பொருட்களுடைய பேரையும் என்ன பண்ணான், அனைத்து பொருட்களின் பேரையும் அல்லாஹ் என்ன பண்ணான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன பண்ணான், தூய்மையான நல்ல படைப்பான மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லலாம், சும்மா அரலுஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பியூனி பி அஸ்மாஹி ஹாஉலாஹி. அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த பொருளுக்கு பேரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டு மலக்கு கூப்பிட்டு சொல்லலாம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது என்ன எல்லா பேரையும் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்ன. மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? மலக்குமார்கள் பதில் சொன்னாங்களா? என்ன சொல்லாங்க? லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ படிச்சது தவிர எனக்கு என்னது எதுவும் தெரியாது. அல்லாஹ் கையால படைச்சா, அவனுடைய உயிரை ஊதினான், எல்லா பொருட்களையும் படித்து கொடுத்து மலக்குமார்கள்ட்ட என்ன பண்ண, அந்த பொருட்களுடைய பேரை கேட்டோடனே மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க, தெரியாதுன்னு சொன்னோடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா பொருட்களுடைய பேரையும் சொன்னாங்க. எல்லா பொருட்களுடைய பேரையும் சொன்ன உடனே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகிறான், வஸ்ஜுதலி ஆதம், நீங்கள் ஆதமுக்கு என்ன பண்ணுங்க, பணியுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உங்கள்கிட்ட பணிவை காட்டுங்கள் என்று மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகிறார். மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டோடனே மலக்குமார்கள் என்ன பண்ணாங்க, ஃபஸஜது, அவர்கள் எல்லாம் பணிந்தார்கள். இல்லா இப்லீஸ, இப்லீஸ் மட்டும் என்ன பண்ணல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணியவில்லை. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், அவன் பெருமை அடித்து அவன் வந்துட்டு காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கையால படைச்சு உயிரை ஊதி எல்லா பொருட்களையும் கற்றுக் கொடுத்து மலக்குமார்களுக்கு முன்னால பெருமை நடத்தி மலக்குமார்களை விட உயர்ந்தவராக மலக்குமார்களுக்கு மத்தியில காண்பிச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ரெடி பண்ணான். சொர்க்கத்தை ரெடி பண்ணி என்னது, தனிய போக வேண்டாம், யாரையும் கூட அல்லாஹ் அனுப்பி விடும். அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் படைச்சு அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கூட என்ன பண்ணா, அனுப்பி விட்டுட்டு அல்லாஹ் சொர்க்கத்துல சொல்லலாம், நீங்கள் விரும்பியவாறு வாழுங்கள், எப்படி வாழணுமோ என்ன பண்ணுங்க வாழுங்கள். சொல்லிட்டு என்ன சொல்லலாம்னா, லா தக்ரபா ஹாதிஹி ஸஜரா, இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். எப்படி அறிவுரை சொல்லலாம்னா, இந்த மரம்
அந்த மரம்னு சொல்லி கொடுக்கல. பக்கத்துல கூட்டிட்டு போய் இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் என்ன பண்ணாதீங்க, போயிடாதீங்க. இந்த மரத்துக்கு பக்கத்துல போயிட்டீங்கன்னா நீங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்ற அறிவுரை சொல்லி சொர்க்கத்துல வாழ விடும். சொர்க்கத்துல வாழ விடும் பொழுது அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லலாம். என்னன்னா ஷைத்தான் என்ன பண்ணான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்துல வஸ்வாசம் உண்டாக்கும். இந்த மரத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சம் மரங்கள், எத்தனையோ கோடி மரங்கள், எத்தனையோ ஆயிரம் மரங்கள் சொர்க்கத்துல இருக்குது. அந்த மரத்தினுடைய பழங்கள்ல இருந்தெல்லாம் புசிக்கலாம். ஆனா ஷைத்தான் வஸ்வாசம் உண்டாக்காம். எப்படி வஸ்வாசம் உண்டாக்காம், இந்த மரத்தில் உள்ள பழத்தை நீங்க புசிச்சீங்கன்னா என்னது, பெரிய படைப்பாயிரலாம், தூய்மையான படைப்பாகி விடலாம் என்று வஸ்வாசம் என்ன பண்ணான், ஷைத்தான் ஊட்டுகிறான். ஷைத்தான் ஊட்டின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மரத்தை நெருங்கினார்கள். மரத்தை நெருங்கின உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா, ரெண்டு பேரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிறான். யாரெல்லாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிறான். சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றும் பொழுது இன்னைக்கு நினைச்சு பாருங்களேன், அல்லாஹ் படைச்சு எல்லா பெருமையும் கொடுத்து எல்லா அருட்கொடைகளையும் கொடுத்து விட்டு மனிதன் என்கிற அடிப்படையில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு முதலாளியா இருக்கக்கூடியவங்க, நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் தவறு பண்ணா என்ன பண்ணுவோம்? ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அந்த பாவத்தில் இருந்து மீண்டு சுவனம் செல்ல வேண்டும் என்கிற பாவ மன்னிப்பிற்குரிய வார்த்தையையும் யார் தான் கற்றுக் கொடுக்கா? அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கா. எப்படி கற்றுக் கொடுக்கா? யா அல்லாஹ், நான் எனக்கு நானே என்ன பண்ணிட்டேன், அநியாயம் செய்து விட்டேன். நீ என்னுடைய பாவத்தை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நான் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகி விடுவேன். என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படிங்கிற மன்னிப்பு வார்த்தையை யாரு கற்றுக் கொடுத்தா? அல்லாஹ்வே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்புக்குரியவன். மன்னன் தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவான் அல்லாஹ், அந்த தவறை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த தப்புலேருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவான், நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை அல்லாஹ் சுவனத்திற்கு அனுப்புவதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணா விரும்பிக் கொண்டே இருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லும் பொழுது யா இபாதியல்லதீன, அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்லான்னா, வரம்பு மீறி பாவம் செய்த அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க என்ன ஆயிராதீங்க, நிராசை அடைந்து விடாதீர்கள். வரம்பு மீறி பாவம் செஞ்ச பாவியே, வரம்பு மீறி பாவம் செஞ்ச குற்றவாளியே, வரம்பு மீறி பாவம் செஞ்சவனே அப்படின்னு கூப்பிடல. அல்லாஹ் என்ன சொல்லலாம், வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, அடிமைகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க என்ன பண்ணிராதீங்க, அல்லாஹ்வுடைய அருள்ல நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் என்ன பண்ணுவான், மன்னிப்பான். அவன் மிக பெரிய அருளாளன், மன்னிப்பவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தான், அல்லாஹ் பாசம் உள்ளவனா இல்லையா? பாசம் உள்ளவன் தான். அவனுடைய பாசத்தை நம்ம என்ன பண்ணணும், புரியணும். நமக்காக எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறது யாரு தான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த படைப்பாளனுடைய பாசத்தை புரிஞ்சு சுவனம் செல்வதற்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். சஹாபாக்களுடைய ஒரு சிலருடைய வரலாறை மட்டும் சொல்லி என்னது இந்த தர்பியா வகுப்பு முடிக்கும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்குமே தெரியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவங்கன்னா, கருப்பின அடிமையாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, உமையா பின் ஹலஃப் அவங்கள்ட்ட வந்துட்டு அடிமையாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு கொடுமைன்னா, பாலைவன மணல்ல என்ன பண்ணாங்க, படுக்க வைக்கிறார்கள். படுக்க வச்சு ஆடை இல்லாமல் படுக்க வைத்து அதுக்கு மேல என்ன பண்ணாங்க, பாறாங்கற்களை தூக்கி வைக்கிறார்கள். பாலைவன சுடு மணல்ல படுக்க வைக்காங்க. சுடு கம்புகளால் சூடு போடுகிறார்கள், தண்ணீரில் அமழ்த்துகிறார்கள். எல்லா கொடுமைகளையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொல்லாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இத்தனை கொடுமை செய்த பிறகும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது, என்ன வார்த்தை, அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான், அவன் ஒருவன் தான். நான் வார்த்தை மாறி சொல்லிவிட்டால் நாளைக்கு நரகத்துக்கு போயிடுவேன். அல்லாஹ்வுடைய பாசத்தை, அன்பை நான் இழந்து விடுவேன். இறைவன் ஒருவன், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத். அதுதான் அவர்களுடைய முழக்கமாக இருந்தது. அடிமையாக இருந்தாலும் உங்க உள்ளத்துல என்ன இருந்தது, படைத்தவனை பற்றிய அன்பு, ஆசை இருந்தது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிலாலே உங்களுடைய காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்துல பார்த்தேன், உங்களுடைய காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன். என்ன காரணம், ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் ஒழுவெடுத்து முடிந்தால் இறைவனுக்காக நான் 2 ரக்காத்து தொழுவேன்.
படைப்பாளனின் மீது உள்ள பாசம். இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வை மக்கால இருந்து மதீனாக்கு விரட்டி அனுப்புவாங்க. எல்லாருக்குமே தெரியும் தானே. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுது. மறுபடியும் மக்கா வெற்றி கொள்ளப்படும் பொழுது எல்லாரும் என்னது, கஅபாவினுடைய ஆலயத்துக்குள்ளால வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது வணங்கிய இடத்துக்கு வராங்க. சிலைகளை அப்புறப்படுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு தொழுகை நடத்துவதற்கான ஏற்பாடு அங்கு செய்யப்படுது. தொழுகை நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட உடனே அங்க பாங்கு சொல்ல அழைக்கப்பட்டது யாரு? 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 பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமையாக இருந்த போதும் அல்லாஹ்வுடைய அழைப்பு, தொழுகைக்கான அழைப்பை முதலாக சொல்ல அல்லாஹ்வுடைய தூதராக ஏவப்பட்ட முஅத்தினாக யார் இருக்கா? யார் இருக்காங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அடிமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அன்பு உள்ளத்திலே தெளிவாக பதிந்த காரணத்தினால இன்னைக்கு நம்ம யாருக்காவது தெரியுமா பிலால்னா யாருன்னு தெரியுமா? அவங்களுடைய போட்டோவை நம்ம பார்த்திருக்கோமா? அவங்களோடு பழகி இருக்கிறோமா? தெரியாவிட்டாலும் இன்றைக்கு வரலாறுகள் பேசுகிறது. அதனால நம்ம அவங்களை எப்படி சொல்லும்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர், அல்லாஹ்வால் திருப்தி கொள்ளப்பட்டவர்னு சொல்லுமா இல்லையா? காரணம் என்ன? படைப்பாளனுடைய பாசத்தை அழகாக புரிந்திருந்தார்கள். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாக்கு வராங்க. மதீனாவே சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வரப்போகிறார், இறை தூதர் வரப்போகிறார், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. உக்பா இப்னு ஆமிர் மதீனாவுடைய பள்ளத்தாக்குல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. மதீனாவுடைய பள்ளத்தாக்குல ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும், அவர்களிடம் பையத்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அருகிலே உட்கார்ந்து படிக்க வேண்டும். எல்லா ஆசையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருக்குது. ஆனா என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு வர முடியல. ஏன்னா ஆடு மேய்க்கணும். விட்டுட்டு வந்தா ஓனா என்ன பண்ணிடும்? பிடிச்சிட்டு போயிடும். இவங்களும் பார்க்கிறார்கள். அவங்களோடு வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ரசூலுல்லாஹ்வுக்கு கூட சொல்லி விடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட சொல்லி விட்டு ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு சம்பவங்களை கற்றுக்கொண்டே வருகிறார்கள். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க, நான் என்ன பண்ணிக்க, ஆடுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நபராக சொல்லி விட்டு கொண்டே இருக்கிறார். கடைசியில் அவங்களுக்கு ஒரு எண்ணம், நான் ஒவ்வொரு நபராக சொல்லிவிட்டு கொண்டிருக்கிறேன், நான் இங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறேன், நாளை மறுமையில் இந்த ஆடுகள் என்னை காப்பாற்றுமா, இந்த செல்வம் என்னை காப்பாற்றுமா? கண்டிப்பாக இவை ஒன்றும் என்ன பண்ணாது, என்னை காப்பாற்றாது என்று இந்த ஆடுகளை அப்படியே விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அருகிலே உட்கார்ந்து பாடம் படிக்கிறார்கள். பெரிய மார்க்கறிஞர்கள். குர்ஆனை ஓதுவது உக்பா பின் ஆமிர் அவர்கள் தெளிவாக ஓதுகிறார்கள். டமாஸ்கஸ் அவருடைய தலைமையிலே வெற்றி கொள்ளப்படுகிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? எதுக்காக உக்பா பின் ஆமிர் அவங்க இந்த வேலையை விட்டுவிட்டு இறை தூதருடைய அருகிலே உட்கார்ந்து கல்வியை கற்றார்கள்? காரணம் என்ன? பணம் சம்பாதிக்கலாம்னா, புகழ் கிடைக்கும்னா, பெருமை கிடைக்கும் என்கிற நோக்கமா? இல்ல. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி, அருளை பற்றி சுவனம் செல்ல வேண்டும். அல்லாஹ் அவங்களை உயர்த்தினானா இல்லையா? ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்தவரே டமாஸ்கஸை வெற்றி கொள்ள வைத்தானா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய அன்பு. நம்ம என்னத்தான் படிச்சாலும் இறைவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல என்ன பண்ணணும்? இறைவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல பதியணும். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குதா இல்லையா? இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு கலிமா, இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம், பெற்றோரை பேணக்கூடிய விதம். பெற்றோருடைய அன்பை பெற்றாதான் யாருடைய அன்பை பெற முடியும்? யாருடைய அன்பை பெற முடியும்? இறைவனுடைய அன்பை பெற முடியும். பெற்றோருடைய அன்பை பெறக்கூடிய விஷயத்தில், பெற்றோருடைய விருப்பத்தை பெறக்கூடிய விஷயத்தில் மாணவர்களாகிய நாம் எந்த அளவிற்கு இருக்கிறோம்? பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம நம்முடைய செயல்பாடுகளை எந்த அளவு அமைத்துக் கொள்கிறோம்? எந்த அளவு இருக்கிறோம்? தெளிவாக இருக்கிறோமா? பெற்றோருடைய அன்பை பெற்றால் மட்டும்தான் யாருடைய அன்பை பெற முடியும்? இறைவனுடைய அன்பை பெற முடியும். இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் எது? அமல்களிலே அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல் எது? எது? தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுவது. அது அல்லாஹ்வுடைய முகப்பத்தை, அன்பை பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம்,
கடைசியா மகரிபு தொழுவாங்க. மகரிபு தொழுது விட்டு தொழுகைக்கான பாங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய இதயம் உறங்கவில்லை, எழும்புது, முடியல, அப்படியே மூர்ச்சையாகி விடுகிறார்கள். மறுபடியும் எழும்பி தண்ணீரால் முகத்தை நினைத்துக் கொள்கிறார்கள். மறுபடியும் முடியல, படுத்துறாங்க, மறுபடியும் எழுப்புகிறார்கள். பள்ளிகளை நோக்கி இதயம் கட்டப்பட்டவர்கள், இறைவனுடைய விருப்பத்திற்குரியவர்கள், முடியல, எப்படியாவது தொழ வேண்டும் என்கிற எண்ணம். 2 சகாபாக்களை 2 சைடும் பிடிச்சிட்டு கால்கள் தரையில் இழுபட பள்ளிவாசலுக்கு சென்று உட்கார்ந்து தொழுகிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும். அவர்களுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபிர் ரஃபீக்கில் அஹ்லா, நான் உயர்ந்தவனை நோக்கி செல்கிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான ஒரு சாராம்சம் தொழுகை. இன்னைக்கு தொழுகை விடயத்திலே நாம் எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? கரெக்டா தொழுவோமா? சரியாக நாம் தொழுகிறோமா? சில நாட்களுக்கு முன்னால பார்த்த ஒரு காணொளி, பலஸ்தீன் எல்லாருக்குமே தெரியும், போர் தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட 1 வருடம் ஆக போகிறது. உங்க வயசுல உள்ள ஒரு பையன் தான், உங்க வயது இருக்கக்கூடிய ஒரு பையன், வாப்பா என்ன பண்ணாங்க? மவுத்தாகி போரிலே குண்டுகளுக்கு என்னது அடிபட்டு ஜனாசாவாக கிடக்கிறான். வாப்பா கிடக்கும் பொழுது, மவுத்தா இருக்கும் பொழுது அந்த பையனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? அந்த பையனுடைய வார்த்தை எப்படி இருக்குது? வாப்பா மவுத்தாயிட்டீங்களே, எனக்கு நாளைக்கு ஸ்கூல் பேக் யார் வாங்கி தருவா? ஸ்கூல் நோட் யார் வாங்கி தருவா? பெருநாக்கு ட்ரெஸ் யார் வாங்கி தருவா? இதுவா அந்த பையனுடைய குமுறலாக இருந்தது? எப்படி அந்த பையன் அழுதான்? வாப்பா நீங்க மவுத்தாயிட்டீங்களே, நாளைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு யார் என்னை எழுப்புவார்? நாளைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு யார் என்னை எழுப்புவார்கள்? தந்தையினுடைய இழப்பிலும் அல்லாஹ்வுடைய அன்பை, படைப்பாளனுடைய பாசத்தை தேடுறாங்களா இல்லையா? நமக்கும் அதே வயசு, நமக்கும் அதே அருள், நமக்கும் அதே 2 கண்ணு, அதே 2 கை, அதே மூக்கு. ஏன் அந்த பாசம் வரல? ஏன் அந்த பாசம் வரல? ஏன் வரல? பாசம் வர வேண்டும், குர்ஆனை கற்க வேண்டும். அதான் அல்லாஹ் அழகாக சொல்கிறான், அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன். அவன் தான் என்ன பண்ணான்? குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அடுத்ததான் அல்லாஹ் நோக்கத்தை சொன்னான், ஹலக்கல் இன்சான், அவன் உங்களை படைத்தான். எதுக்காக? குர்ஆனை கற்றுத் தருவதற்காக. அல்லமஹுல் பயான், அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு தந்தான். குர்ஆனை படிங்க, படைப்பாளனை பற்றி உங்களுக்கான விஷயங்கள் புரியும், நம்முடைய படைப்பிற்கான நோக்கம் தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மக்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் தானும் குர்ஆனை கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் மக்களில் சிறந்தவர்கள். படைப்பாளனுடைய பாசத்தை நாம் உணர வேண்டும் என்றால், படைப்பாளன் யார் என்று நமக்கு தெரிய வேண்டும் என்றால், நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? குர்ஆனோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனோடு நாம் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டோம் என்றால், இந்த குர்ஆன் நம்மளுக்கு என்னது? படைத்தவன், அவன் எழுதினது, அவனுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரும். எனவே மாணவர்களாகிய நாம், படைப்பாளன் யார், நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றாக தந்திருக்கிறான், இது எதற்காக தரப்பட்டது என்பதை ஒன்னொன்னா என்ன பண்ணணும்? சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சிந்தனை மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நல்ல கூட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.